ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்க ஃப்ரீங் இந்தியாவில். ஆக்சுவலி இது ஒரு ரியல் எஸ்கேப் கேம். இங்கே ஏன் நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஒரு முத்து திருடுறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் எஸ்கேப் ரூம் கேம்ஸ் இருக்குது. இதில் நாங்கள் 2 ரூம் ட்ரை பண்ணோம். இதில் வந்து முதல் ரூம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. அதில் தான் நாங்கள் முத்தை கண்டுபிடிச்சோம். என்னடா தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோமே, இப்படி ரூம்குள்ளே போட்டு அடிச்சிட்டாங்களே, குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்றி விலை கூட்டிங்க போனோமே, இதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லாமல் 2 ஜீவன், அதான் எங்கள் பெரியப்பாவும் எங்கள் நானாவும் உள்ளே போய் பசில் கேம் விளையாட சொன்னால் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிங்காங்க கைஸ். நான் நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியில் ஏதோ கோளாறு இருக்குன்னு. ஏன்னா சின்ன பசங்க நாங்கள் மெச்சூர்டாக இருக்கோம், பெரியவங்க குழந்த மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைமுக்கு முன்னாடியே வின் பண்ணிட்டோம். செகண்ட் கேமாக ஃபஸ்ட்டு ரோலே பொறுமையாக இருக்கணுன்றது தான். இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறது, நீங்களே யோசிச்சுக்கோங்க நாங்கள் வின் பண்ணுமா பண்ணலையான்னு. இங்கே 3 மணி நேரம் ஃபன் பண்ணிட்டு அடுத்து எங்கே போனோம்னு யோசிச்சுக்கும் போது எங்கள் கண்ணில் மாட்டின இடம் தான் இந்த ஃபன் சிட்டி. இந்த ஃபன் சிட்டிக்குள்ளே என்ட்ரான உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னு எங்களுக்கே தெரில. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது நாங்கள் இருக்க எல்லா கேமே விளையாடிட்டோன்னு. இந்த இடத்துல நாங்கள் என்னெல்லாம் கேம் விளையாடணும், எங்கெல்லாம் மொக்க வாங்கணுன்ற விஷயத்த நீங்களே பார்க்கலாம். ஃபேமிலியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி? அம்பானி ஃபேமிலி இல்லடா, அன்பான ஃபேமிலி. பார்த்தீங்களா, அண்ணன் ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி தம்பி பெருமைப்பட்டு நிற்கிறாரு. ஐயையோ பூஜா, நீ பக்கத்தில் இருந்தது நான் பார்க்கவே இல்லை பூஜா, சாரிண்ணே. பூஜை நான் தான் தள்ளி வரல, அப்பயும் திரும்பி ஏறி நிற்கிறேன். வாசல் வந்த பூவிது பாடித்தான் போனது, நாம் வாழும் வாழ்க்கை ஒரு நாடகமே. உன் வாசம் முடியுது, விந்தேசம் தெரியுது, ஆடிய ஆட்டம் இப்ப அடங்கிடுமே. அரட்டி குள்ளிக்குள்ள வர கதை பாரு, ராஜாவா இருந்தாலும் மண்ணுக்குள்ள சாரு. வளர வாழ்க்கையில் புண்ணியத்தை சேரு, அண்டவன் நினைச்சத தடுப்பவன் யாரு? Yo, even though I'm famous, gotta watch what I say. I take that risk like GTA. I don't really know about no easy way. Yo, I'm serving up dinners like GDK. I took losses and I'm glued on. It was B.O.Y. and it's you on. If you're 30 and trapping, move on. Never say never, that's rule one. I hear so many rumors saying never broke. You can ask my jeweler. I connect like a router. Needing a skill, I ain't talking no ruler. And money ain't new to my life. Yo, I've remixed dinners and I changed the price. Throw you a pack and I'll show you a life. You only live once, so make it right. கண்ணெல்லாம் தேடுது, ஒன்னத்தான் நாடுது, கண்முட்டை கட்டு கட்டா பறக்கிறதே. பட்டர்ஃப்ளை சூறுது, தானாக பாடுது, என்னோட வழி இப்ப தனி வழியே. மணி இந்த பேங்க் என்னோட ஓட்ட பாரு, நான் போடும் வீட்டுக்கு இப்போ டான்ஸ ஒண்ணு போட்டு, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஒரு வேலை சோறு, உன் வாழ்க்கை உந்தன் கையில் எழுந்து. No joke, this stuff will full up a coat. This strong, gotta put it on hold. Don't need no one, cause I did it on my own. Knock out these boxes like John Jones, and I need it home. And a Paris bowl, watch that. ஏதாச்சும் குழந்தைகிட்ட நம்ம பொம்மையை பிடிங்கிட்டா அந்த குழந்தை நம்மளை அடிக்க வரும்ல, அந்த மாதிரி தான் எங்கள் பெரியப்பா அந்த கேம் விளையாட போகிறாரு. லைக் குழந்த மாதிரி. அண்ணனும் தம்பியும் எந்த கேம் நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ, இந்த குத்துற கேம்லாம் தரமாக விளையாடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் ஃபேமிலியே ரொம்ப அமைதியான பையன் யார் தெரியுமா, அது நான் தாங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. பட் இதை பற்றி நீங்கள் வெளியில் யார்கிட்ட சொல்லிக்க வேண்டாம், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஆக்சுவலி எங்களுக்கும் இடையில பசி எடுத்துது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில. எங்கள் ஆயா சமைச்சு சிக்கன் குழம்பு சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது பசி தானாக போயிடுச்சுங்க. ஒரு வழியாக எல்லா கேமும் விளையாட முடிச்சிட்டோம். பட் விளையாடுறதுக்கு எந்த கேமும் விளையாடுறதுனால விளையாட கேமே திருப்பி விளையாடிருந்தோம். சரி ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருந்தால் எங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் கழுவி ஊற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே வெளியில் வந்துட்டோங்க. இங்கேருந்து தலப்பை கட்டிக்க போயிட்டு அங்கே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன வாக் போயிட்டு அவ்வளோதாங்க. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பொண்ணுங்களை பார்த்துருக்கீங்களா, தனக்கு தானே ஒரு ரேஞ்சில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் யாரை சொல்கிறேன், எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் தான். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓ இவ்வளோமா, இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேனே, இவன் எங்கள் வீட்டோட குட்டி ஹீரோயின். See you guys.